இங்க இருக்கக்கூடிய ஒரு மங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் மிஷின் கிட்ட போயிட்டு ஆன் பண்ணிடுது. ஆன் பண்ணது இல்லாம அதுவும் பாத்தீங்கன்னா அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுது. பார்ட்டிசிபேட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அடியில வந்து பாத்தீங்கன்னா தூரம் போய் விழுந்தது இல்லாம இப்ப அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அந்த மங்கியை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கு. இதை பார்த்து கோவப்பட்ட பியர் வந்து பாத்தீங்கன்னா அது கிட்ட போயிட்டு இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது. பட் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அது தோத்துட்டே இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கரடியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அழுக ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜங்கிள் பாய் பாத்தீங்கன்னா அந்த மிஷினோட போயிட்டு ரெஸ்லிங் பண்றான். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவனும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தோத்து போயிடுறான். இதுக்கப்புறம் என்னால முடியவே முடியாது, நான் கண்டிப்பா போய் வந்து ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கடுமையா வந்து ட்ரைனிங் எடுக்கிறான். சோ இப்படி எல்லாம் ட்ரெயின் பண்ணி அதுக்கு அப்புறமா அவனோட கையை வந்து பாத்தீங்கன்னா சம பெருசா வந்து இப்ப ஆக்கிடுறான். சோ இதுக்கப்புறம் வந்து வாடா அவனை நொறுக்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ரெஸ்லிங் மிஷின் கிட்ட வந்து அவங்க கும்பலோட சேர்ந்து அவங்க வந்து போறாங்க. இப்படி போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் மிஷின் கிட்ட கரெக்டா வந்து ரெஸ்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவன் ட்ரைனிங் பண்ணிருக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டே, பட் அவன் ரைட் ஹேண்டை தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிருப்பான்.